ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் மேட்ச் பார்ப்போமா? ஐபிஎல் 2026ஓட 6வது போட்டியானது எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆருக்கு இடையே கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்துச்சு. அண்ணன் தம்பி ஓப்பனர்ஸாக இறங்கினாங்க. அண்ணன் டிராவல் ஷெட்டை நோக்கி தள்ளிட்டாப்புல 21 பந்துகளில் 46 ரன்னும், அபிஷேக் தம்பி 21 பந்துகளில் 48 ரன்னும் அடிச்சு அவுட் ஆனாங்க. கேப்டன் இஷான் கிஷன் ஒரு 3 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாப்புல. அடுத்து கிளாஸ் 52 ரன்னு வச்ச ஒரு 50 பொருட்டு அவர் பங்குக்கு போயிட்டாப்புல. அடுத்து நிதிஷ்குமார் 4 4 1 6 வந்த வேலை முடிஞ்சுட்டு ஒரு 39 ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டார். கொல்கத்தா சார்பாக அருமையாக பவுலிங் போட்டார். முசரபானி ஒரு 4 விக்கெட் எடுத்தாப்புல. அதே மாதிரி வைபவ் அரோராவும் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாப்புல. தியாகியும் அனுகுல் ராயும் ஆளுக்கு தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க. 20 ஓவர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பத்தா ஸ்கோர் மாமான்னு ஏறிடுச்சு. 226க்கு 8 விக்கெட்டு. 227 அடிச்சா வின்னுங்கிற ஒரு டஃப்பான டாஸ்க்ல இறங்கின கேகேஆருக்கு அதிர்ச்சி தரும் விதமாக ரஹானே 8 ரன்லேயே அவுட்டு. அதிரடியாக ஆடிய ஆலன் வெறும் 7 பந்துகளில் 28 ரன்களும், ரகுவன்ஷி அதிரடியாக ஆடி 52 ரன்களே எடுத்தால் இதில் 6 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர்களும் அடங்கும். ரிங்கு சிங் தனது பங்கிற்கு 25 பந்துகளில் 35 ரன்களை அடித்து ஆட்டமிழந்தார். அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, லைக் கமெண்ட் பண்ணிருங்க. எஸ்ஆர்ஹெச் சார்பா அருமையா பந்து வீசிய உலன்கட் 3 விக்கெட்டுகளையும், இஷான் மலிங்கா மற்றும் ரிதிஷ்குமார் ரெட்டி தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். கடைசியாக எஸ்ஆர்ஹெச் 65 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.